பிரைஸ் லார்ட். எல்லாரும் உட்காருங்கள். ஹல்லேலூயா. மீண்டுமாக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தின் 2வது வாரம் கர்த்தருடைய சந்நிதியிலாக கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த வருடத்திற்கான காரியங்களை ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு தந்ததான ஒரு காரியம், திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி an year of fulfillment. இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதலின் வருடமாய் மாறப்போகிறது. இந்த அருமையான சகோதரன் அந்த ஆராதனையின் வேலையிலே சொன்னது போல, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தார் என்றால் அவர் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றுவார். எல்லோரும் சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வாக்குமாற மனிதன் அல்ல. அவர் சொன்னால் சொன்னது போலேயே செய்வார். சொல்லுகிற காரியங்கள் நிறைவேறுகிற அளவும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நானும் நீங்களும் வாக்கு தத்தத்தை இறுக்கமாய் பிடித்துக் கொள்வது அல்ல, அதை காட்டிலும் வாக்கு தத்தம் பண்ணினவரை நாம் இறுக்கமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்னது புரியுதுங்களா? இட் இஸ் குட் தட் வி ஹோல்ட் ஆன் டு த ப்ராமிசஸ். It is really better and mandatory that we should hold on to the promise, the one who promised us. Hallelujah. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரை தான் நாம் இறுக்கமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் மேல்தான் நாம் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அவர் மேல்தான் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அவர் மேல்தான் நம்முடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் விசுவாசமும் இருக்க வேண்டும். அவரை தான் நான் பின்தொடர வேண்டும். பிரியமானவர்கள், அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் 2025 ஆபிரகாமின் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தரானவர் அவருடைய வீட்டிலிருந்து, தேசத்திலிருந்து நீ வெளியே வா, நான் உன்னை ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லி அழைத்த பொழுது அவருடைய வயது 75. ஆனால் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற அந்த நேரம் வந்த பொழுது அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், உனக்கு நான் ஒரு மகனை தருவேன், அந்த மகன் வழியாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், எல்லாம் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் அது நடந்து இருந்தது எத்தனை வருடங்கள் கழித்து என்று தெரியுமா பிரியமானவர்களே? 25 ஆண்டுகள் கழித்து. அதுதான் சொல்லுகிறேன், இந்த 25வது ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலை நாம் ஒவ்வொருவரும் காணப்போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அதற்காக அநேக காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை மாற்றி அமைக்க வேண்டியதாக இருக்குது. அருமையாக இந்த சகோதரன் சுரேஷ் பிரதர் அவர்கள் அருமையாக இந்த ஆராதனையை நடத்தி வந்தார்கள். நானும் அவர்களும் பேசினது கிடையாது. இப்படித்தான் இந்தந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, என்னோட மெசேஜ் இப்படியாக இல்லை பிரியமானவர்களே. ஆவியானவர் நடத்துதல் அப்படியாக இருக்கு. ஏனென்றால் நம்மை ஒவ்வொருவரையும் பிதாவானவர் நேசிக்கிறார். எல்லோரும் சொல்லுங்க, நெஞ்சோட கரத்தை வச்சு சொல்லுங்க, பிதாவானவர் என்னை நேசிக்கிறார், இயேசுவானவர் என்னை நேசிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை நேசிக்கிறார். மீண்டுமாக சொல்லுங்க, உங்களோட நெஞ்சோட கரத்தை வச்சு சொல்லுங்க, பிதாவானவர் என்னை நேசிக்கிறார், இயேசுவானவர் என்னை நேசிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை நேசிக்கிறார். நீங்க இதை மட்டும் மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. எதை நீங்க மறந்தாலும் மறந்துருங்க, உங்க பேரை மறந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. எனக்கும் உங்களுக்கும் ஜீவனை தந்தவர் அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து நமக்காக சகலத்தையும் ஆளுகை செய்யும்படியாக அதிகாரம் தந்தாரே, அவர் நம்மை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சகல அந்த நட்சத்திரங்களும் சூரியனும் சகலத்தையும் அவருடைய வார்த்தையினால் அங்கு நிறுத்தி இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவன் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக, என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்வதற்காக, என்னையும் உங்களையும் சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக, என்னையும் உங்களையும் பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக, என்னையும் உங்களையும் நித்திய அழிவிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே தந்தவர் இயேசுவானவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம், அசுத்தராய் இருந்திருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். நானும் நீங்களும் பாவத்தை செய்தபடியினால் பிதாவினின்று விலகி அவரிலிருந்து மாறி போய் அவருக்கு எதிரியாக, அவருக்கு விரோதியாக நாம் ஜீவித்திருக்கலாம். ஆனால் பிதாவானவரும் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு மேலான நேசம் என்று யோசித்து பாருங்கள். நானும் நீங்களும் நினைத்து கொண்டிருப்பது போல அல்ல பிரியமானவர்களே.
அவருடைய நேசம் மேலான நேசம், அவருடைய அன்பு மாறாத அன்பு. இட் இஸ் an unconditional love. அதற்கு ஒரு கண்டிஷனும் கிடையாது. அவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரிடம் விலகி போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நம்மை தொடர்ந்து நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு நாள் பார்த்து கொண்டிருப்பார், என்னுடைய மகன் நிச்சயமாக திரும்பி வருவான், என்னுடைய மகள் நிச்சயமாக திரும்பி வருவாள் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு கிடைத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படியாக நிறைவேறும்? இந்த அருமையான இந்த ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு தத்தம் சொல்லி அழைத்து வந்தார், அவனை பெரிய ஜாதியைக்கு என்று சொன்னார். ஆனால் பார்க்கும் பொழுது 25 ஆண்டுகள் கழிந்து விட்டது, 100 வயது ஆக போகிறது. அப்படி இருக்கும் பொழுது 18வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நானும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு 11வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று என்று அங்க பார்க்கிறோம். அப்படின்னா நீ ஸ்திரீயுடைய கர்ப்பத்தில் ஒரு கருவரித்து அது ஒரு குழந்தை பிறக்க, குழந்தை உண்டாக ஒரு சந்தர்ப்பமும் இல்லை, ஒரு மார்க்கமும் இல்லை, ஒரு சான்ஸும் இல்லை. அந்த அருமையான ஆபிரகாம் என்ற அவருடைய சரீரத்திலும் அந்த அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய திராணி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, அவருடைய சரீரமும் செத்தது போல இருக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில், எல்லாரும் சொல்லுங்க, அந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த வருடம் நான் இங்கு வரும் பொழுது நீ ஒரு மகனை பெற்றெடுத்திருப்பாய் என்று சொல்லுகிறதா அங்கு பார்க்கிறோம். 12வது அதிகாரம் 12வது வசனம், ஆதியாகமம் 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்ப கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருக்கலாம். சகோதரன் சொன்னது போல தாமதங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். எல்லாம் முடிஞ்சது, இவ்வளவு வருஷம் ஆச்சு, இனிமே சான்ஸே இல்லை, நீ வேற ஏதாவது வழி பார்த்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம அதற்காக ஜெபிப்பது கூட நாம் மறந்து போயிருப்போம், அதற்காக உபவாசித்தது கூட நாம் மறந்து போயிருப்போம், அதற்காக மற்றவர்களிடத்தில் எங்களுக்காக ஊக்கமாய் திறப்பின் வாசல் ஜெபியுங்கள் என்று கேட்ட அந்த ஜெப உதவியை கூட நாம் மறந்து போயிருப்போம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் ஒரு நாளும் மறப்பது கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னையும் உங்களையும் நிச்சயமாக சதி திட்டத்தில் வழி நடத்தும்படியாக, மாறான தவறான வழியில் வழி நடத்தும்படியாக, நம்மை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், தகர்க்க வேண்டும், முற்றிலுமாய் இவனை இல்லாதாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சத்ருவானவன் இருக்கிறான். அவன் பெயர் தான் பிசாசு. He is planning to deceive you, he is planning to deroot you, and he is planning to destroy you. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் உங்களை கட்டுவதற்காக, உங்களை தகர்ப்பதற்காக அல்ல, உங்களை கட்டி எழுப்புவதற்காக, உங்களை குழியில் தள்ளிடுவதற்காக அல்ல, உங்களை புழுதிலிருந்து உயர்த்துவதற்காக, உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காக, உங்களை ஊக்குவிப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பையும் நன்மையும் கிருபையும் அதிகமாய் தருவதற்காக. சங்கீதக்காரன் சொன்னது போல 23வது அதிகாரம் 6வது வசனம், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். எப்பொழுது பிரியமான, தொடர்ந்து வாசிங்க அந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆலயத்தில் அந்த வசனம் போடுங்க பிரதர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு உள்ள நன்மைதான், நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். நாம் அதை பின்தொடர்றது கிடையாது. பணம் காசுக்கு பின்னால் நாம போவது கிடையாது. அனுகிரகத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் என்று அதன் பின்பாக நான் போவது கிடையாது. அதற்கு பதிலாக நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக செய்ய வேண்டியது, நான் என்னுடைய தேவனுடைய வீட்டில் ஜீவிப்பேன், என்னுடைய தேவனுடைய வீட்டில் நான் வசிப்பேன், என்னுடைய தேவனுடைய வீட்டில் நான் நிலைத்திருப்பேன் என்று நானும் நீங்களும் திட்டவட்டமாக நாம் முற்றிலுமாய் நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற சகல நன்மையும் கிருபையும் என்னையும் உங்களையும் பின்தொடரும். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. 37வது அதிகாரம் சங்கீதங்களின் புஸ்தகம், அதனுடைய 5வது வசனம், மன்னிக்கவும் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். So when you and I delight in him, he will fulfill every desires of our heart. அப்படி என்றால் கர்த்தரில் நாம் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நமக்கு நடக்க வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் அவர் நம்முடைய இருதயத்தில் நிரப்புவார். நான் சொல்றது புரியுதா? நம்முடைய மாம்சத்தில் எழும்புகிற அந்த இருதயத்தின் வாஞ்சைகள் அல்ல, மாம்சத்தில் இருந்து எழும்புகிற இருதயத்தின் விருப்பங்கள் அல்ல, மாம்சத்தில் இருந்து இருக்கிற அந்த இருதயத்தின் ஆசைகள் அல்ல. அது மாறாக கர்த்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தாமே அவருடைய நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் நிரப்பி வைப்பார். அப்பொழுது அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த ஆசைகளை, விருப்பங்களை, எண்ணங்களை, எல்லா வேண்டுதல்களை யார் நிறைவேற்றுவார்? கர்த்தர் நிறைவேற்றுவார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் வசிக்க வேண்டும். You and I should dwell in the house of the Lord. We should be rooted and planted in the house of the Lord. நாம் நிலைத்திருக்க வேண்டும், கனி தருகிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்திலாய் நாட்டப்பட்டவராய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விதமான வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தந்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தாமதிக்கிறது என்று நாம் சற்று பார்க்கலாம். 138வது சங்கீதம், இன்றைய தினம் நாம் வாசித்த சங்கீதம், அதனுடைய 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் சொல்ல முடியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது நாம் எத்தனை நாள் நம்ம சொல்லி இருக்கிறோம்? பிரச்சனைகள் வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கடன் தான், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டம்தான், நான் தொட்டதெல்லாம் நஷ்டம்தான், நான் தொடங்கினதெல்லாம் அவலம்தான், நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்விதான் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? இல்லை, இந்த அருமையான இந்த வசனத்தை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறோமா? ஏனென்றால் நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள், நானும் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அழிகிற பொன்னினாலோ வெள்ளினாலோ மீட்கப்பட்டவர்கள் அல்ல, அழியாத விலையேறப்பெற்ற மாசற்ற மேன்மையான மகிமையான ஜீவனுள்ள பரிசுத்த இரத்தத்தால் நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி வண்ணமா இயேசுவே உம்முடைய இரத்தத்துக்கு நன்றி என்று சொல்லுங்க. இரத்தத்தால் நம்முடைய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி என்றால் நம்முடைய நாவில் இருந்து விழுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவரை கனப்படுத்துகிற விதமாக, அவரை மகிமைப்படுத்துகிற விதமாக, அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை காண்பிக்கிற விதமாக, அவர் மேல் நம்முடைய பற்றுதலை காண்பிக்கிற விதமாக, அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் எதிர்பார்ப்பையும் விவரிக்கிற விதமாக
மகிமையான வார்த்தையாக இருக்க வேண்டும். எல்லோரும் உங்களுடைய வாயின் மேல் கைகளை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள், இன்று முதல், இந்த க்ஷணம் முதல் நான் அறிந்து ஒரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை களங்கப்படுத்துகிற விதமாக, அவருக்கு சங்கடப்படுத்துகிற விதமாக, அவரை விசனப்படுத்துகிற விதமாக ஒரு நாள் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. இது நீங்கள் பொருத்தனை செய்யுங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பொருத்தனை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நாவை நீங்கள் அடக்கி வாழ உங்களால் முடிந்தது என்று சொன்னால், உலகத்தையே நீங்க ஆளலாம். இந்த நாவை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல எலும்பு கிடையாது. இப்ப சொல்றது அடுத்த நிமிஷம் நான் அப்படி சொல்லவே இல்லைன்றவாங்க, நான் சொன்னதுன்னு அர்த்தம் அப்படியே இல்லைன்றவாங்க. நம்மளே நம்ப முடிய மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாயில் நான் வைப்பேன், நீர் பேச வேண்டியதை உனக்கு தருவேன். விசுவாசத்தின் வார்த்தையை நானும் நீங்களும் பேசணும் பிரியமானவர்களே. ரோமர் 10:17 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினால் நமக்கு விசுவாசம் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை விரும்பி வாசியுங்கள். ஐயோ நான் வேலைக்கு போறேனே, வாசிக்காம போனா ஏதாவது பிரச்சனை வந்துருமா, சீக்கிரமா எடுத்து வாசிடும் என்று வாசிப்பது கிடையாது. விரும்பி வாசிக்கணும். மிகவும் அன்போடு கூட, என்னோட அப்பாவோட லெட்டர் இது, எனக்காக அவர் எழுதி வச்சிருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் இதில் குறித்து வைத்திருக்கிறார், எனக்கு வேண்டிய அறிவுரை இதில் இருக்கிறது, எனக்கு வேண்டிய ஆலோசனை இதில் இருக்கிறது, ஏன் நான் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று இதில் சொல்லி தந்திருக்கிறார், எந்த வழியில் நடக்கக்கூடாது என்று இதில் சொல்லி தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, அதை தியானிக்க வேண்டும். மீண்டும் மீண்டுமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் செத்தா போதும் அப்படிம்பாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் பிரியமானவர்களே? 118வது சங்கீதம் அதனுடைய 17வது அதிகாரம், அதற்கு பதிலாக நாம் சொல்ல வேண்டியது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I will not die, I will live to declare the works of the Lord. Hallelujah. யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். He is alive. Our Savior is alive. Our Redeemer is alive. Our God Jesus Christ is alive. அவர் ஜீவனோடு இருக்கும் பொழுது நம்மை சாவ விட்டு விடுவாரா? நம்மை தோற்கடிக்க விட்டு விடுவாரா? நம்மளை தகர்ந்து போக விட்டு விடுவாரா? சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதற்கு பதிலாக நாம் சொல்ல வேண்டியது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமான செயல்களை செய்ய எனக்கு பலன் உண்டு. தாமதங்கள் என்று தோணலாம், ஆனால் அது கர்த்தருடைய நேரத்தில் அது தாமதம் அல்ல பிரியமானவர்களே. நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருக்கிறோமா, அந்த க்ஷணத்தில் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் கை நீட்டினவராய் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை சுகப்படுத்தும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காக்கும்படியாக அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அவரிலிருந்து விலகி போகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். நானும் நீங்களும் அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் வாஞ்சை இருக்கிறது. we have wishes, but நம்ம அந்த விஷ் வைத்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை பிரியமானவர்களே. we have to move to the next level. என்ன அந்த next level? நம்முடைய அந்த இருதயத்தின் ஆசையை we have to move to decision. all our wishes should translated to decision. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தின் ஆசைகளை நம்முடைய தீர்மானங்களாக மாற்ற வேண்டும். ஒரு வசனத்தை நான் ஒரு பாகத்தை நான் உங்களுக்கு நன்காய் புரியணும்னாக்கா ஒரு சுவிசேஷத்தின் பாகத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். மார்க்கின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம், மீண்டுமாக 25 வருது பாருங்க. 2025 25வது வசனம், அது வாசிங்க பார்க்கலாம். அங்கு 12 வருடம் இரத்த போக்குள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நாம் காணலாம். சீக்கிரமா வாசிங்களா ப்ளீஸ். ஹல்லேலூயா.
படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இங்க பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீயானவள் 12 வருடம் இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டு கொண்டிருக்க. ரத்தம் இங்கு குறிக்கப்படுகிறது ஜீவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஜீவனை அழித்து விடும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும்படிக்கு, நம்முடைய ஜீவனத்தை அழித்து விடும்படிக்கு சத்ருவானவன் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கலாம். சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்களாய் அந்த காரியத்தில் நானும் நீங்களும் தவித்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். துக்கத்தோடும் துயரத்தோடும் துன்பத்தோடும் அதை சந்தித்து 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 நீங்கள் என்ன சொல்றது, தழும்பு வந்தவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை கேட்ட பொழுது, இயேசு என்ற நாமத்தை அவள் கேட்ட பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். 27வது வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்ப நானும் நீங்களும், என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆசை இருக்குது, எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு கிடைச்சிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற மனசுக்குள்ள ஆசை இருக்குது. பட் ஐ எம் நாட் டேக்கிங் டிசிஷன். நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறது கிடையாது. அந்த தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த வேளையில், அந்த சந்தர்ப்பத்தில் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். அவள் மிகவும் நெருக்கப்பட்டவளாக தான் இருந்தாள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டவர்களாய் உலகத்தாரை போல வாழ்ந்தாள். இருக்கிற காசை எல்லாம் கொட்டி எப்படியாவது சுகமாகணும் என்று பார்த்தா காசு அவளுக்கு கை கொடுக்கல. மருத்துவர்களும் அவர்களை கைவிட்டு விட்டு எல்லாம் ஒழிந்து போச்சு. இப்ப காசும் அவளுக்கு காலி ஆயிடுச்சு, சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியமும் சுத்தமா இல்லை. அவளுடைய உற்றார்கள் உறவினர்கள் எல்லோரும் அவரை தள்ளி வைத்து விட்டு இருக்கிறார்கள். என்னன்னா அந்த காலத்துல இரத்த போக்குள்ள ஒரு ஸ்திரீயானவள், அசுத்தமானவள், அவர்கள் யாருமே வாழ முடியாது. எல்லாரும் தனித்தவளாய், தனித்து விடப்பட்டவளாக, தள்ளி விடப்பட்டவளாக, தகர்ந்து போனவளாக அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கார். நானும் நீங்கள் அப்படியாக தான் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்தின் காரியத்திலா இருக்கலாம், ஒருவேளை சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தின் காரியமாக இருக்கலாம். என்ன காரியமா இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து நான் நீங்கள் கேள்விப்படும் பொழுது என்னத்தை நாம் சொல்லுகிறோம்? நம்முடைய ஆசை எல்லாம் தீர்மானமாய் இருக்கிறது நல்லதுதான். அதோடு கூட நிறுத்தி விடுமா, நான் இப்போ எப்படியாவது இது நான் சாதித்து விட வேண்டும், இது எப்படியாக இதுக்கு ஒரு முடிவை நான் கட்ட வேண்டும், இதிலிருந்து எப்படியாக நான் விடுதலையாக வேண்டும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் எப்படியாவது அது வெளியில் நான் வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டு அதை தீர்மானித்துக் கொண்டு இருந்தால் மட்டும் போதுமா பிரியமானவர்களே? அதற்கு அடுத்தபடி என்னவென்று சொன்னால், your decision should be declared. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய டிசிஷன் I should declare. அப்படின்னாக்கா என்னுடைய தீர்மானங்கள் நான் அறிக்கை செய்ய வேண்டும். அவள் இயேசுவை குறித்து கேட்டால் அவளுடைய தீர்மானம் என்ன? எனக்கு சுகம் வேண்டும் என்றுதான் அவளுடைய தீர்மானம். இயேசுவை குறித்து கேட்ட அந்த க்ஷணத்தில் அவள் சொன்னால், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொன்னாள். பிரியமானவர்களே, அவருடைய வஸ்திரம் என்ன தெரியுமா? இந்த சபையில் அவர் இறக்குகிற மகிமை தான். ஹல்லேலூயா. இந்த சபையில் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் நாம் கடந்து வரும் பொழுது எத்தனை பேர் வருகிறார் என்று அவர் பார்ப்பது கிடையாது. அவர் பார்ப்பது என்ன தெரியுமா? எவ்வளவு நொறுங்கின இருதயம் உள்ளவர்களா என்னுடைய மகனும் மகளும் வருகிறார், இவர்களை நான் தொட வேண்டுமே,
இவர்களை நான் விடுவிக்க வேண்டுமே, இவர்களுக்கு சமீபமாய் நான் கடந்து செல்ல வேண்டுமே, இவர்களை நொறுங்கி போன அவஸ்தைகளை நான் மாற்றி போட வேண்டுமே, இவர்களுடைய எல்லா விதமான நெருக்கங்களையும் மாற்றி இவர்களை விடுதலையாக்க வேண்டுமே என்று சொல்லி அவர் கருசனையோடு கூட அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த கருசனையின் மகிமை என்னையும் உங்களையும் தொட்டு கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அவர் கருணை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கருணை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் முதலாவதாக நம்முடைய இருதயத்தின் ஆசையை தீர்மானமாய் மாற்ற வேண்டும். we have to make our wishes as decision. நம்முடைய தீர்மானங்களை அறிக்கையிடுதலாக மாற்ற வேண்டும். அது எவ்விதமான அறிக்கை? விசுவாசத்தின் அறிக்கையாக இருக்க வேண்டும். we have to make our desires into declaration. டிக்ளரேஷன் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற விதமாக, மகிமைப்படுத்துகிற விதமாக. it should be a faith declaration. hallelujah. என்னுடைய தேவன் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். என்னை ஒரு நாளும் என்னை தனித்து விட மாட்டார். ஒரு நாளும் என்னை மறக்க மாட்டார். hallelujah. நம்ம எல்லாம் அருமையா பாடணும்ல, இல்லை இல்லை அவர் ஒரு நாளும் என்னை கைவிடுவதில்லை, நான் அஞ்சுவதில்லை, என்னை விட்டு அவர் விலகுவதில்லைன்னு சொல்லி அருமையாக நாம் பாடுகிறோம். ஆனால் பிரச்சனை இருக்கும்பொழுது அப்படியாக நினைக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சகலரும் உங்களை கைவிட்டாலும் என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். 27வது அதிகாரம் 10வது வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாயின் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஒரு பால் கொடுக்கிற ஒரு தாய் குழந்தையை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். என்னுடைய பெயர்களையும் உங்களுடைய பெயர்களையும் அவர் உள்ளங்கைகளாய் வரைந்து வைத்திருக்கிறார். He has engraved your name and my name onto his palm. அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். அவ்வளவாய் நம்மேல் கருணையும் கரிசனையும் காண்பிக்கும்படியாக அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆசையோடு கூட நிற்பதல்ல, ஆசையை தீர்மானமாக மாற்ற வேண்டும். தீர்மானத்தோடு கூட நிற்பதல்ல, தீர்மானங்களை அறிக்கையிடுதலாக நாம் மாற்ற வேண்டும். அறிக்கையிட்டு விட்டு அப்படியே அவள் நின்று விட்டாளா? நான் அறிக்கையிட்டாச்சு, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அப்படியே நின்றார்? இல்லை. அதற்கு அடுத்ததாக அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அவர் டிக்ளரேஷனை, அவர் மிகுந்த சங்கடமான காரியம்தான், போராட்டமான காரியம்தான், நெருக்கமான காரியம். பாருங்க 28வது வசனம், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். இப்போ ஒரு நாள் 2 நாள் காய்ச்சலா இருக்கிறவங்க நீங்க கூட்டத்துக்குள்ள நடந்து போவீங்களா, போக மாட்டீங்களா? இருக்கீங்களா? நடந்து போவீங்களா, போக மாட்டீங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா மேக்சிமம் நீங்க ஒதுங்கி இருக்கிறதுக்காக ஆசைப்படுவீங்க. ஏன்னா சரீரத்தில் பலவீனம், இன்னி ஏதாவது ஒரு நோய் ஏதாவது தொற்றிக்குமோ, இன்ஃபெக்ஷன் வருமோன்னு பயந்துருப்பீங்க இல்லைங்களா? அதனால நம்ம ஒதுங்கி நிற்போம். என்னுடைய சரீரத்தில் பலம் வந்ததுக்கு அப்புறமாக நான் வெளியில போலான்னு பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் இந்த ஸ்திரீயானவள் வேறு வழியே கிடையாது, இயேசுவை எப்படியாவது நான் போய் சென்று அடைந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருக்கு பின்னாக போக வேண்டும் என்று சொல்லி அவள் முயற்சித்தாள். ஹல்லேலூயா. அருமையான ஒரு போதகர் ஒரு முறை நானும் தீபாவும் கூட சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, எங்களுடைய மூத்த மகன் ஏபல் கர்ப்பத்தில் இருந்த அந்த நேரம் நாங்கள் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போனோம். அந்த அருமையான அந்த ஊழியக்காரர் ஒரு கதை சொன்னார். ஆசாமில் நடந்த ஒரு கதை. 150 வருடங்களுக்கு முன்பதாக ஆதிவாசிகளின் மத்தியில் நடந்ததான ஒரு சம்பவம். அந்த ஆதிவாசிகள் எப்படி என்று சொன்னால், யார் புது ஆளுங்க யாரா வந்தாக்கா அவங்களை அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. என்ன சொல்லுவாங்க அதுக்கு? என்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? நரமாம்சம், அதான் நரபோஜிகள். அவங்க எல்லாம் சாப்பிட்டுருவாங்க, மனுஷங்களை சாப்பிடுற ஆதிவாசிகள். அப்போ அமெரிக்கால இருந்து பேப்டிஸ்ட் என்ற அந்த குழுவினர் அவர்கள் சென்று அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அதுல ஒரு இளைஞன் ரட்சிக்கப்பட்டான். அவனுடைய மனைவியும் 2 குழந்தைகளும் ரட்சிக்கப்பட்டார்கள். அவனுடைய வைராக்கியமான அந்த சுவிசேஷ ஊழியத்தின் காரணமாக அந்த கிராமத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதை அந்த கிராமத்தில் அறிந்த அந்த மூப்பன்,
ஆதிவாசிகளின் மூப்பன் தெரிந்த பொழுது அவனுக்கு மிகவும் கோபம் அடைந்து இவர்கள் எல்லோரும் அழைத்து வந்து ஒரு ஒரு கிரவுண்டில் நிறுத்திட்டு சொல்றான், நீ இந்த இப்போ எல்லாருடைய மத்தியிலும் இந்த இயேசுவை நான் மறுதலிக்கிறேன் என்று சொன்னால் நான் உன்னை சும்மா விட்டு விடுவேன், இல்லை என்றால் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறான். 2 மகன்களை நிறுத்தி அம்புகளை எய்து அவனை கொல்ல போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த இளைஞன் சொல்லுகிறான், இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், நான் பின்வாங்கேன் என்று சொல்லுகிறான். I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னாக போக நான் துணிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். உடனே அந்த மூப்பர் சொல்லுகிறான், அந்த பிள்ளைகளை கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிறான். அம்பு எய்துகிறார்கள். அந்த 2 குழந்தைகளும் துடித்து மாண்டு போய் விடுகிறார்கள். அடுத்ததாக சொல்ல, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், இல்லைன்னா உன்னோட மனைவியை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி. அப்ப அவன் என்ன சொல்றான் தெரியுமா, யாரும் என் கூட வரலனாலும் நான் இயேசுவை பின்தொடர்வேன் என்று சொல்றான். Though none go with me, I will still follow Jesus என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த மனைவியையும் துடிக்க அவர்கள் கொண்டு விடுகிறார்கள். கடைசியாக சொல்ல, நீயாவது உன்னுடைய வாழ்க்கையை உயிரை காப்பாற்றிக்கொள், இப்பொழுதாவது இயேசுவை மறுதலித்து சொன்னாய் என்றால் உன்னை நான் விடுவிப்பேன், விடுதலையாக்குவேன் என்று அந்த மூப்பன் சொன்ன பொழுது, இல்லை, ஒரு நாள் நான் பின் வாங்க மாட்டேன், நோ டேர்னிங் பேக் என்று அவன் சொல்லுகிறான். அவனையும் அவர்கள் கொன்று விடுகிறார்கள். எல்லாம் முடிந்த பிறகு இந்த மூப்பனுடைய இருதயத்தில் மிகுந்த ஒரு பாரம். இவ்வளவு நான் சொல்லியும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கொன்றதை கண்டு கூட அவன் கலங்காமல் இயேசுவை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறானே. தன்னுடைய ஒரே மனைவியை கொன்ற பொழுதும் நான் இயேசுவை மீண்டுமாய் பின்பற்றுகிறேன் என்று சொல்வானே. தன்னுடைய உயிர் போகும் என்று அறிந்து கூட நான் இயேசுவை பின்பற்றுவதில் நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறானே. இது யார் இந்த இயேசு என்று சொல்லி அந்த அமெரிக்க அந்த ஊழியர்களை அழைத்து யார் இந்த இயேசு என்று கேட்டு அவன் மிகவும் நுணுக்கமாய் அறிந்து கொண்டான். அந்த இயேசுவின் அன்பை அவன் அறிந்து கொண்டான். இயேசுவின் கொடுக்கிற, இயேசுவால் வருகிற அந்த ரட்சிப்பை அவன் புரிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான், விசுவாசித்தான். அந்த இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். அந்த ஒரு இளைஞன் குடும்பத்தின் அந்த ரத்தம் சிந்துதலின் காரணமாக, அந்த மூப்பன் அந்த இயேசுவை தேர்ந்தெடுத்து கொண்டதன் காரணமாக அந்த ஏரியா முழுவதுமாக, அந்த ஆதிவாசி குழுவினர் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கு நான் கேட்டேன். அது ஒரு பாட்டு இருக்குது. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்வாங்கே நான், பின்வாங்கே நான், பின்வாங்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்வாங்கே நான், பின்வாங்கே நான். ஆம் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் டிக்ளரேஷனோடு கூட நாம் விட்டுவிடக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்னாக்கா, இந்த டிக்ளரேஷனை நம்முடைய இருதயத்தின் மிகுந்த வாஞ்சையாக, we have to make it as a desire that I am going to discover Jesus Christ. என்னுடைய தேவன் மேல் இருக்கிற மனமகிழ்ச்சியின் காரணமாக நான் அவரிடத்தில் அநேக நன்மைகளை கண்டுபிடிக்கும்படியாக அவரை நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயானவள் அவளுடைய காரியங்களை, ஆசைகளை அவள் தீர்மானம் செய்தால் இயேசுவை அறிந்த பொழுது
அவரிடத்தில் நான் கடந்து செல்லுவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், அவருடைய எல்லா காரியங்களையும் நான் அவருடைய எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வேன், எனக்கு வேண்டியது எல்லாம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவள் அந்த கூட்டத்திற்குள்ளாய் செல்லுகிறாள். சற்று யோசித்து பாருங்க, சரீரத்தில் பலம் இல்லை, யாரோ தொட்டு விட்டால் அவர்களும் அசுத்தமாய் விடுவார்கள், தெரிந்தால் கல்லிருந்து இந்த மகளை கொன்று விடுவார்கள். என்ன ஆனாலும் சரி, இன்றைய தினம் என்னுடைய இயேசுவை நான் தொடத்தான் போகிறேன். நானும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்களுடைய நான் பார்க்க போறது கிடையாது. நானும் இயேசுவும் இன்றைய தினம் நான் சந்திக்க போகிறோம். நான் இயேசுவை நான் தொட போகிறேன். இயேசுவின் இடத்திலிருந்து எல்லா காரியங்களையும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இயேசுவின் இடத்தில் இருக்கிற அந்த அன்பை குறித்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். இயேசுவினுடைய மகிமையான கரிசனை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த மகிமையான மனதுருக்கத்தை நான் அறிந்து புரிந்து அதை நான் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க போகிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லி நானும் நீங்களும் முன்பதாக கடந்து செல்லும் பொழுது மிகவும் சிரமமான காரியம்தான். யோசித்து பாருங்கள், மிகவும் கூட்டமாய் இருக்கிறது, நெரிசலாய் இருக்கிறது. எப்படியாக அந்த நெரிசலில் அந்த மகள் போனாள் என்று தெரியவில்லை. எந்த நிலைமையிலும் நம்மை முன்னோக்கி உந்தி செல்லுகிற ஒரு வல்லமையான சக்தி நமக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான சக்தி நம்மை பலப்படுத்தி நடத்தும். When we are weak, we can say that I am strong. Hallelujah. நாம் பலவீனமாய் இருக்கும்போது நமக்கு சொல்லலாம், நான் பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். எந்த பலன்? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பலன், கர்த்தர் நமக்கு உள்ளாக தந்திருக்கிற பலன். கர்த்தருடைய விசுவாசம் தான் நம்முடைய பலன், கர்த்தருடைய கிருபை தான் நம்முடைய பலன், கர்த்தருடைய அன்பு தான் நம்முடைய பலன், கர்த்தர் மேல் மகிழ்ச்சியா இருப்பது தான் நம்முடைய பலன், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது தான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆசி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் ஒழிந்து போகும் பிரியமானவர்களே. 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 1 John chapter 2 verse 17. உலகமும் அதன் இச்சைகளும் எல்லாம் மாறி போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி ஜீவிக்கிறவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நானும் நீங்களும் எப்படியாக வாழ வேண்டும் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று தெரியுமா? நானும் நீங்களும் இயேசுவின் பிள்ளைகளாய் அவரை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவரை பின்பற்றி இந்த ஸ்திரீயானவள் கடந்து சென்றார். இயேசுவின் பாதவடியிலாய் பின்பற்றி கடந்து சென்றார். அவரை நேசத்தோடு கூட நெருங்கும்படியாக கடந்து சென்றார். அவள் விசுவாசத்தோடு கூட நெருங்கி அவரிடத்தில் கடந்து சென்றார். எதிர்பார்ப்போடு கூட இயேசுவாண்டை அவள் கடந்து சென்றாள். யார் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்கள் பார்க்கவில்லை. இயேசுவானவர் எனக்காக ஏதாவது செய்வாரா செய்யவில்லை என்று அல்ல, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நிச்சயமாக எனக்கு சுகம் என்று அவள் தீர்மானித்து அப்படியாக அவள் கடந்து சென்றாள். மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசுவானவர் சொல்லுகிற காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா பிரியமானவர்களே? நான் நீங்களும் ஜெபம் பண்ணும்போது சந்தேகத்தோடு அல்ல, கேள்விக்குறியோடு அல்ல, வேணா அவர் தரட்டும், கர்த்தருக்கு சித்தமானா தரட்டும், அவர் ஏற்ற வேலையில வேணா தரட்டும், அப்படி என்று அல்ல பிரியமானவர்களே. நீங்கள் விசுவாசத்தோடு கூட என்னுடைய தேவன் எனக்கு நன்மையானதை ஏற்ற வேளையில் தருவார், எனக்கு வேண்டியவைகளை அவர் தருவார், நன்மையும் கிருபையும் எனக்கு அவர் தருவார், அவருடைய மனதுருக்கத்தை எனக்கு தருவார், அவருடைய பாசத்தையும் நேசத்தையும் அளவில்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நிரப்புவார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், எனக்கு மட்டுமல்ல என்னுடைய சுற்றுச்சூழல் இருக்கிறவர்களும் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க பிரியமானவர்களே? நானும் நீங்களும் ஆசீர்வாதம், என்னை ஆசீர்வதியும் 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 என்று சொல்வதோடு கூட நிறுத்தி விடாமல், ஆண்டவரே
என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. அது மட்டும் போதாது, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன். ஐ வாண்ட் டு பி எ பிளஸிங் டு அதர்ஸ். என்ன மட்டும் பிளஸ் பண்ணது அல்ல பிரிய ஆண்டவரே, நானும் உம்முடைய நேசத்தை, உம்முடைய பாசத்தை, உம்முடைய கிருபையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. நிரம்பி வழிங்கிற போது நீங்க பணத்தை மட்டும் நினைக்காதீங்க. சந்தோஷம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழியும் போது மற்றவர்களை துக்கத்திலிருந்து உங்களை ஊக்குவிக்கலாம். இப்ப சமீபமாக என்னுடைய மனைவி ஒரு காரியம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒருவர் நம்மை பார்த்து சிரிக்கும் பொழுது, அந்த சிரிப்பை நாம் பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஒரு கெமிக்கல் உருவாகுமா, செரட்டோனின் என்ற ஒரு இது திராவம் உருவாகுமா. அது வரும்போது நமக்கு சந்தோஷம் வருமா. யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி, சமாதானத்தை நிறைவாய் தர வேண்டும் என்று சொல்லி, திருப்தியை நிறைவாய் தர வேண்டும் என்று சொல்லி என்னையும் உங்களையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? நம்முடைய நேசரானவர், நம்ம மேல் அன்பு செலுத்துகிறவர், நம்முடைய தகப்பனா இருக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். தர்மியான சகோதரி ஆசையோடு நிறுத்தல, அதற்கு பதிலாக தீர்மானத்தை எடுத்ததோடு கூட நிறுத்தல. அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்தால், தீர்மானத்தை விருப்பமாய் மாற்றிக்கொண்டார். her decision she made to desire. அந்த டிசைர் என்ன பண்ணா, அந்த விருப்பத்தை என்ன பண்ண, அவ அறிக்கை செய்ய ஆரம்பிச்சா, டிக்ளரேஷன் பண்ண ஆரம்பிச்சா. அதோடு கூட அதை தொடர்ந்து தேவனுடைய சந்நிதிக்குள்ளாக நான் போய் சேர்வேன் என்று சொல்லி டிஸ்கவர் பண்ணும்படியாக, கண்டுபிடிக்கும்படியாக, அவரிடத்தில் சென்றடைந்து அவரிடத்தில் நான் தங்குவேன் என்று சொல்லுகிற விதமாக she moved forward. Hallelujah. நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியிலாக, நாம் 23வது சங்கீதம் 6வது வசனத்தில் வாசித்தது போல தேவனுடைய சந்நிதியில் வாழும்படியாக, நிலைத்திருக்கும்படியாக நான் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 4, 5 வசனங்களை நானும் நீங்களும் வாசிக்கும் பொழுது நாங்கள் நன்காய் பார்க்கலாம். இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப நானும் நீங்களும் வெறும் கொடிகள் தான். இயேசுவானவர் தான் திராட்சை செடி. அப்ப அந்த கொடிகள் திராட்சை செடியோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது, ஒன்றி இருக்கும் பொழுது, பற்றுதலாய் இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாய் அல்ல, மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துகிற விதமாய், மற்றவர்களையும் தேவனுக்காக ஆயத்தம் படுத்துகிற விதமாய், தேவனுக்கென்று அவர்களை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்து சேர்க்கிற விதமாய் நமக்கு போதிய எல்லா கிருபையும் நமக்கு தருவார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவார். நீதியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அவருக்கு பிரியமுள்ள விதத்தில் ஜீவிக்கும்படியான கிருபையை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நமக்கு இஷ்டமான விதத்தில் அல்ல பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமான விதத்தில் நாம் ஜீவிக்கும்படியாக நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆசையோடு கூட நின்று விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ணணும். தீர்மானத்தோடு நின்று விடக்கூடாது. அதை நம்முடைய வாழ்க்கையின் விருப்பமாய் மாற்ற வேண்டும். விருப்பத்தோடு நின்று விடக்கூடாது. அதை அறிக்கை செயல்களாய் மாற்ற வேண்டும். அறிக்கை செய்வதோடு கூட விட்டு விடாமல் அதை செய்கையாக நம்ம செய்கிறவர்களாய், அவரை பின்தொடர்வர்களாய், அவருடைய சந்நிதியிலாய் போய் வாழுகிறவர்களாய். we have to make ourselves dwelling in the house of the Lord. அவருடைய சந்நிதியில், அவருடைய பிரசன்னத்தில் வாழுகிறவர்களாக. we have to dwell in his presence. அவருடைய சந்நிதியில் தான் நமக்கு பரிசுத்தமான, அவருடைய சந்நிதியில் தான் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அப்படி செய்யும் பொழுது நாம் நினைப்பதை காட்டிலும் மேலாக, நாம் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மேலாக, நம்முடைய அருகதையை காட்டிலும் மேலாக,
நம் கண்கள் இதுவரை கண்டிராத மேலான காரியங்களை, நம்முடைய காதுகள் இதுவரை கேட்டிராத மேலான காரியங்களை, நம் இருதயத்தால் உணர்ந்திராத மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஸ்திரீயானவள் அந்த வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டால் உடனே அவருடைய இரத்த போக்கு நின்றது. உடனே இயேசுவான சொல்லி, யார் என்ன தொட்டதுன்னு சொல்றார். அவருடைய வல்லமை அவர் இழந்ததை அவர் அறிந்து கொண்டார். சுற்று முற்றும் பார்த்து யார் செய்தவளை பார்க்கும்படியாக பார்க்கிறாள். அவர் வந்து சொல்ற பாருங்க 33வது வசனம், தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். இப்போ நானும் நீங்களும் அருமையான ஸ்திரீயை போல சத்ருவின் சூழ்ச்சியால் நம்மை வீழ்ச்சி அடைய வேண்டும், நம்மை தாழ்ச்சி அடைய வேண்டும் என்று அவன் பார்த்தான். ஆனால் கர்த்தருடைய சந்நிதியிலாய் வந்த பொழுது அதெல்லாம் கர்த்தர் மேல் நாம் மன மகிழ்ச்சியாய் இருந்த பொழுது கர்த்தருடைய மகிழ்ச்சியினால் அவள் நிரப்பப்பட்டாள். சத்ருவின் சூழ்ச்சி, வீழ்ச்சி, தாழ்ச்சி. ஆனால் கர்த்தர் மேல் நாம் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது கர்த்தரின் மகிழ்ச்சி. கர்த்தரின் மகிழ்ச்சி எப்படியாக கிடைத்தது? அவளுக்கு சுகம் கிடைத்தது. அதோடு கூட நின்று விட்டதா? 34வது வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக அவர் மெச்சிக்கொள்ளுகிறார். ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவங்க காரியத்தை நாம் பார்க்கிறோம். வெறும் சுகத்தை அல்ல, வெறும் விடுதலை அல்ல, அவர் ரட்சிப்பு அடைகிறாள். நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும், இது நாள் வரை பெற்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, நாம் ஆசைப்பட்டு அப்படியே இருந்துகிறதுனா ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஆசைகளை நாம் தீர்மானமாய் மாற்ற வேண்டும். தீர்மானங்களை நாம் என்ன செய்யணும்? அது விருப்பமாய் நாம் மாற்ற வேண்டும். அந்த விருப்பங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாச அறிக்கை செய்து நிறுத்தி விடாமல் கர்த்தருடைய சந்நிதியிலாய் வந்து அவருடைய பிரசன்னத்திலாய் வாழும்படியாக, அவரோடு கூட உறவாடும்படியாக, அவரோடு கூட ஒன்றி போகும்படியாக, அவரோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவாய் தருவார். ஹல்லேலூயா. எல்லோரும் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது பிரியமானவர்களே? நானும் நீங்களும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தர்மியான சகோதரி இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது விசுவாச அறிக்கை செய்ய தொடங்கினாள். விசுவாச அறிக்கையோடு கூட நிறுத்திவிடவில்லை, அவரின் பின்பதாக கடந்து சென்று போராட்டம் இருந்தது, கூட்டங்கள் நெருக்கங்கள் இருந்தது. நானும் நீங்கள் நினைக்கலாம், நாங்களாம் நடந்து போகும்போது ஒரு கூட்டமே இல்லை. இயேசுவினிடத்திலிருந்து நம்மை பின் இழுக்கும்படியாக செய்கிறது எல்லாமே கூட்டம் தான். ஒருவேளை நம்முடைய தவறான எண்ணங்களா இருக்கலாம், சத்ருவான சொன்ன பொய்யாக இருக்கலாம், நமக்கு போதுமான கர்த்தருடைய வசனத்தில் இல்லாத ஞானமாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் கர்த்தரண்டை நாம் போய் சேரும்படியாக நானும் நீங்களும் தீர்மானித்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இன்று இருப்பது போல அல்ல, நாளை தினம் ஒரு படி கூட, ஒரு படி கூட கர்த்தரோடு கூட சமீபமாய் கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் ஆசைப்படும். Shall we decide that we will follow Jesus? நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் உண்மையை பின்பற்றுவேன். ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி, வாக்குத்தத்தம் நிறைவேறதோ நிறைவேறலையா அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. வாக்குத்தத்தம் பண்ணி நீங்க இருக்கீங்க, நாங்க உங்களை பின்தொடருவோம் ஆண்டவரே. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28 முதல் 30 வரை வசனங்களை வாசித்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இளைப்பாறுதல் நமக்கு தருவார். அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் தருகிற விதமாய் அல்ல, சத்ரு தருகிற விதமாய் அல்ல, என்னுடைய நுகம் மிருதுவான நுகம், லகுவான நுகம். அவரை பின்தொடரும் பொழுது இந்த ஸ்திரீயானவள் பின்தொடர்ந்தால் வேதனையோடு கூட தான் போனாள், சங்கடத்தோடு கூட தான் போனாள், பலவீனத்தோடு கூட தான் போனாள். ஆனால் இயேசு அண்டை போய் சேர்ந்து அந்த வஸ்திரத்தை பிடித்த அந்த க்ஷணத்தில்
அவற்றிலிருந்து அவள் விடுதலையானாள். நானும் நீங்களும் கூட இந்த நேரத்தில் கண்களை மூடிய வண்ணமாக, இயேசுவே உம்மண்டை நாங்கள் வந்து அணைகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, எங்களுடைய ஞானத்தினால் அல்ல, எங்களுடைய திறமைகளான அல்ல ஆண்டவரே. நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். உம்மண்டை நாங்கள் கடந்து வருகிறோம், விசுவாசத்தோடு கூட கடந்து வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேக வேளைகளில் அன்றே நீர் விரும்புகிறபடி உம்மை நேசிப்பதில்லை ஆண்டவரே. உம்முடைய நேசத்தை நாங்கள் மறந்து போகிறோம். அநேக வேளைகளில் நாங்கள் கேள்வி கேட்கிறோம், அநேக வேளைகளில் நாங்கள் புலம்புகிறோம், அநேக வேளைகளில் உம்மேல் இருக்கிற கோபத்தினால் இந்த வசனங்களை வாசிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது, சபைக்கு போவது கிடையாது, ஆராதனையில் பங்கு கொள்ளுவது கிடையாது, மற்றவர்களிடத்தில் தேவனானவர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லுவது கிடையாது. மாறாக நாங்கள் உமக்கு விரோதிகளாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவும், உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவும். எல்லோரும் வாய்களை திறந்தவண்ணமாய் கரங்களை உயர்த்தி சற்று நேரம், ஒரு சில நிமிடங்கள் இயேசுவண்டை உங்களை ஒப்புவிப்பீர்களா? நம்முடைய தவறுகளை கண்டு நம்மளை கடந்து போகிற தேவன் அல்ல. நம்முடைய தவறுகளை நாம் அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமே, ஆனால் பாவங்களை அறிக்கை செய்து அதை முற்றிலுமாய் அவரிடத்தில் ஒப்பு வைக்கும் பொழுது அதை மன்னிக்க அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சந்நிதியிலாக ஒளியில்லாய் அவர் நடக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்து அவரோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ரத்தம் வல்லமையுள்ளதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். என்னுடைய பாவம் செக்க செவேறு நீங்க சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, அதை பஞ்சை போல வெண்மையாக்க பரிசுத்த ரத்தம் போதுமானதா இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் வாய்களை திறந்த வண்ணமாய் இயேசுவே எங்களை கழுவும் என்று சொல்லுங்கள். இயேசுவே உம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் எங்கெல்லாம் மகிமைப்படுகிறதோ, எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ அங்கு பரிசுத்த ஆவியானவர் இவர் கிரியை செய்வார். பிரியமானவர்களே, நாம் இது ஒரு நாள் வரை கண்டிராத கிரியை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இது நாள் வரை கண்டிராத ஆசீர்வாதம் உங்களை வாழ்க்கையில் நிச்சயமாய் முளைக்கும். பிரியமானவர்களே, எல்லா சஞ்சலமும் தவிப்பும் கர்த்தர் மாற்றி போடுவார். நானும் நீங்களும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். நானும் நீங்களும் அநாதைகள் அல்ல. என்னையும் உங்களையும் கர்த்தர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வாக்தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமோ? வாக்தத்தம் செய்தவன் வாக்கு മാറുമോ? ഇല്ല ഇല്ല ഒരിക്കലുമില്ല, ഇല്ല ഇല്ല ഒരിക്കലുമില്ല, അവൻ വാക്ക് മാറുകില്ല. വാഗ്ദത്തം ചെയ്തവർ വാക്ക് മാറുമോ? വാക്ക് തത്തം ചെയ്തവർ வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. அவர் வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாத தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி வண்ணமாய் தேவனே எங்களை தொடும் என்று சொல்லுங்கள். அவர் யெகோவா நிசியாக நம் மத்தியில் இப்பொழுது அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நமக்கு ஜெயத்தை தரும்படியாக, ஜெயக்கொடியை உயர்த்தும்படியாக ஆவியானவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லா தோல்வியிலிருந்து, எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து, எல்லா விதமான நெருக்கங்களிலிருந்து, எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் நானும் நீங்களும் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. யெகோவா நிசியாக நம் மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறபடியினால் கரங்களை உயர்த்த வண்ணமா இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். பிதாவே உமக்கு நன்றி
நன்றி என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஹalleluya. அவர் யெகோவா ராஃபாவாக இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எல்லா சரீரத்தின் பலவீனங்களை, எல்லா சுகவீனங்களை, எல்லா இன்னல்களை, எல்லா பிணிகளை, எல்லா வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால் அவருடைய ஆணித்தழும்புள்ள கரங்களால் நம்மை தொட்டு அவர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லா சுகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா பலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஹalleluya. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் இப்பொழுதே நீங்கள் கழுவப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே எங்களை கழுவுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய ஆணிப்பாடுள்ள கரங்களால் எங்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆணித்தழும்புள்ள கரங்களால் எங்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆணித்தழும்புள்ள கரங்களால் எங்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை சுகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹalleluya. நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தும்படியாக ஆவியானவரின் நிறைவால், அபிஷேகத்தின் நிறைவால் இப்பொழுது அவர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹalleluya. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யெகோவா எல் ஷடாவாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹalleluya. Thank you Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் இப்படியே அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளாலும் கிருபைகளால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் யெகோவா ஈரேவாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிப்பேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுநாள் வரை சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற நீர் வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. முற்றிலுமாய் எங்களை சமர்ப்பிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலைகளை தருவதற்காய் ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிகளை நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிறந்த நாளை காண்கிற அந்த அருமையான அடரே சிஸ்டர் அனிதாவுக்காக நாங்கள் விசேஷமாய் நன்றி செலுத்துகிறோம். அந்த மகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya. அடரே பாஸ்டர் தில்குமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமை போதகரை ஆசீர்வதியும், எல்லா பாஸ்டர்ஸையும் ஆசீர்வதியும். இன்றைய தினம் நடக்கிற எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்கையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அடரே பாஸ்டர் விஜயனுடைய சரீரத்தின் பலவீனங்களை மாற்றி சுகத்தோடு பலத்தோடு அடரே எங்கள் மத்தியில் கொண்டு வர போகிறாருக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊர்ல இருக்கிற ரூபி சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடரே மகள் பிரித்திகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன். ஒரு நாளும் பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய வாஞ்சைகளை, எங்களுடைய விருப்பங்களை, இருதயத்தின் ஆசைகளை, வேண்டுதல்களை உம்முடைய சந்நிதியில இந்த க்ஷணத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்மேல் மன மகிழ்ச்சியா இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் நிறைவேற்றி தரப்போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நபர்களையும் விசேஷமாக ஜாயபதற்காக பாதிக்கரிகள் வாசிக்கிற ஆண்டவரே ஜெஃபினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கோயிலில் இருக்கிற எல்லா ஆண்டவரே சகோதரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சபையில் ஊழியம் செய்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும். அன்றைக்கு கிளாட்சன் பிரதரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிராங்க்லின் பிரதரை ஆசீர்வதியும். சுரேஷ் பிரதரை ஆசீர்வதியும். அன்றே அருமையான மகன் அன்றே இயேசுதாஸ் பிரதரை ஆசீர்வதியும். பாபு பிரதரை ஆசீர்வதியும். ஆல்பர்ட் பிரதரை ஆசீர்வதியும். எல்லோரையும் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக காணிக்கைகளை சேகரிக்கும்படியாக நல்ல இந்த அருமையான சகலை ஆசீர்வதியும். கேம்பிலிருந்து வருகிற ஒவ்வொரு சகலை ஆசீர்வதியும். இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாக எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஆசீர்வாதத்தின் மழை அவர்கள் பொழியட்டும் ஆண்டவரே. Let there be showers of blessings upon the lives of Father. நிறைவான ஆசீர்வாதத்தின் மழை அவர்கள் மேல் பொழியட்டும் ஆண்டவரே. ஹalleluya. நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும் ஆண்டவரே. அடே இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வாதியும். அடே விசேஷமாக அடே வாழ்க்கையில் அன்றே வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிம்மதி இல்லாத நிலைமை, ஆண்டவரே சமாதானம் இல்லாத நிலைமை, சந்தோஷம் இல்லாத நிலைமை, எல்லா கலக்கங்கள், எல்லா குழப்பங்களையும் மாற்றி தருவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹோலி ட்ரினிட்டி காம்பவுண்டை ஆசீர்வதியும். சாப்ளினை ஆசீர்வதியும். இந்த தேசத்தையும் தேசத்தை ராஜாக்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வேலை ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும். அங்க இருக்கிற உயர்ந்த அதிகாரிகளையும் அன்று எங்களோடு கூட உடன் வேலையாட்களை எல்லோரையும் ஆசீர்வதியும். அன்று எங்களுக்காக ஜெபிக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய சபையை ஆசீர்வதியும். மூப்பர்களை ஆசீர்வதியும். போதகர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லா சகோதர சகோதரரை விசேஷமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊரில் இருக்கிற எங்களுடைய தாய் தகப்பன்மார்கள், உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவன் வைத்த உம்மை அதிகமாக நேசிக்க எங்களுக்கு
கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை அதிகமாய் நாங்கள் ருசி பார்க்க, அதிகமாய் அதை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும், பிதாவானவரே எங்களுக்கு உதவி செய்யும், இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும் உடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் நம்மை வழி நடத்துகிறவரும் அபிஷேகத்தால் நிறைத்து நம்மை பலப்படுத்துகிறவருமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம்மோடும் நாம் ஜெபித்த சகல காரியங்களோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.